இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி பருப்பு கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 1 பாட் குக்கிங். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா குக்கரில் போட்டு வேக வச்சு தாளித்து இறக்குனா ரெடி. ஒரு குக்கரில் 2 கப் ஊற வச்ச துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். நான் துவரம்பருப்பை ஒரு 1/2 hour ஊற வச்சேன். அந்த ஊற வச்ச தண்ணியோடு அப்படியே சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 15 சின்ன வெங்காயம், 7 பல் பூண்டு, 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, கடைசியாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைஞ்சிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் கடையிறதுக்குன்னே. இதில் கடைஞ்சோம்னா நல்லா ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் நார்மலாக குக்கர்லேயே டைரெக்டாக மத்து வச்சு நீங்கள் கடைஞ்சிக்கலாம். கடைசியாக தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்போட திக்னஸ் பொறுத்து நீங்கள் தண்ணி வேணா சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி, 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி நெய் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பருப்பு ரெடி. இது ரொம்ப சிம்பிளான டிஷ், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.